நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். பிப்ரவரி 2ஆம் தேதியிலிருந்து போஸ்ட் ஆஃபீஸ் GDS ரெக்ரூட்மெண்ட்க்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் சப்மிஷன் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இப்போதைக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் மட்டும் தான் போயிட்டு இருக்கு. ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து பிப்ரவரி 2ல இருந்து தான் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த ரெக்ரூட்மெண்ட்க்கு அப்ளை பண்ணுறதுல நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய குழப்பங்கள் என்ன அப்படின்னா, நான் 350 மார்க் தான் ப்ரோ எடுத்திருக்கேன். ஸோ நான் வெறும் 400 மார்க் தான் ப்ரோ எடுத்திருக்கேன். நான் இந்த ரெக்ரூட்மெண்ட்க்கு அப்ளை பண்ணலாமா, அப்ளை பண்ணால் எனக்கு இந்த ஜாப் கிடைக்குமா கிடைக்காதா, ஸோ அப்படின்ற மாதிரிலாம் வந்து கேட்டுட்டு இருக்கீங்க. அதே போல் இதற்கு எத்தனை சப்ளிமெண்ட்ரி லிஸ்ட் வந்து ரிலீஸ் ஆகும். ஸோ இதில் ஏதாவது ஒரு சப்ளிமெண்ட்ரி லிஸ்ட்டில் நான் ஒரு 350 மார்க் எனக்கு வேலை கிடைச்சிருமா அப்படின்ற மாதிரிலாம் வந்து கேட்குறீங்க. ஸோ இதே போல் 2023ல் நம்மக்கிட்ட ஒருத்தவர் கொஸ்டின் கேட்டார். அவங்களுக்கு வேலை கிடைச்சிச்சா இல்லையா அப்படின்றதையுமே வந்து நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு கூடிய பக்கத்தில் வர பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை செட் பண்ணிக்கிட்டீங்கன்னா நம்மளுடைய சேனலில் போஸ்ட் பண்ணக்கூடிய எல்லா வீடியோஸையும் எப்போதுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நீங்கள் இந்த போஸ்ட் ஆஃபீஸ் GDS ரெக்ரூட்மெண்ட்க்கு அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு ஏதாவது தப்பாக பண்ணி வேலை கிடைக்கிறத வந்து இழந்துடாதீங்க. ஸோ உங்களுக்கு ப்ராப்பராக இந்த GDS ரெக்ரூட்மெண்ட்க்கு எப்படி அப்ளை பண்ணணுமோ ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜரோட நாங்கள் ப்ராப்பராக உங்களுக்கு பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ப்ரிஃபரன்ஸ் சூஸ் பண்ணுறதுலையுமே ஸோ உங்களுடைய மாவட்டத்தில் எந்த பிளேஸில் வந்து காம்படிஷன் கம்மியாக இருக்குது, உங்களுடைய மதிப்பெண் அடிப்படையில் எந்த லொக்கேஷனில் ப்ரிஃபரன்ஸ் போடலாம், ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் எந்த வில்லேஜுக்கு வைக்கலாம், ஸோ எந்த போஸ்ட் ஆஃபீஸ்க்கு வைக்கலாம் அப்படின்ற எல்லாத்தையுமே ஒன்றுலையுமே அனலைஸ் பண்ணி உங்களுக்கு நாங்கள் அப்ளை பண்ணி கொடுப்போம். ஸோ இதன் மூலிமா கம்மியான மதிப்பெண் இருக்கவங்களுக்குமே வந்து GDS ரெக்ரூட்மெண்ட்டில் வந்து வேலை கிடைக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. இதே போல் தான் 2023 என்கிட்ட இதே ஒரு கேள்வி ஒருத்தர் கேட்டார். இது அவருடைய மார்க் ஷீட்டு தான், இந்த இமேஜில் காமிச்சிருக்கக்கூடிய மார்க் ஷீட். ஸோ இதில் அவர் மதிப்பெண் வந்து பார்த்தோம் அப்படின்னா 350 மதிப்பெண் தான் எடுத்திருக்காரு. ஸோ அந்த 350 மதிப்பெண் எடுத்திருக்க அவருக்கு வேலை கிடைக்குமா அப்படின்ற மாதிரி 2023 என்கிட்ட கேட்டார். ஸோ முயற்சி பண்ணுங்க ப்ரோ, முயற்சி பண்ணுறதுனால தப்பு இல்லை, முயற்சி பண்ணிங்கன்னா தான் எதாக இருந்தாலும் முடியும் அப்படின்ற மாதிரி நான் சொன்னேன். அவங்க ஓகேன்ற மாதிரி அப்ளை பண்ணியிருந்தாங்க. பட் அவங்க டிசபிலிட்டி பர்சன். ஸோ அந்த டிசபிலிட்டி பர்சன் கேண்டிடேட் 350 மார்க் எடுத்திருந்தாங்க. அவங்களுக்கு வேலை கிடைச்சிருந்தது. அதே போலவே 2024லையுமே ஒரு கேண்டிடேட் வந்து அப்ளை பண்ணியிருந்தாங்க. அவங்களும் டிசபிலிட்டி பர்சன் தான். ஸோ அவங்க வந்து 308 மார்க்குன்னு நினைக்கிறேன். அவங்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்ளை பண்ணி கொடுத்து 2வது லிஸ்ட்லேயே அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேலை வந்து கிடச்சிருச்சு. ஸோ 2வது லிஸ்ட்லேயே இந்த GDS ரெக்ரூட்மெண்ட் அவங்களுக்கு வந்து கிடச்சிருச்சு. டிசபிலிட்டி பர்சன்ஸ் இல்லாதவங்களுக்குமே இதே மாதிரி வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நீங்கள் தான் வாய்ப்பை தேடி போகணும், வாய்ப்பு உங்களை தேடி வராது. அதனால் முயற்சி பண்ணி பாருங்கள். உங்களுக்கு முடிஞ்ச அளவு ட்ரை பண்ணி நாங்கள் வந்து அப்ளை பண்ணி தரோம். ஸோ அந்த GDS ரெக்ரூட்மெண்ட்க்கு இப்போ புதிய வெப்சைட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வெப்சைட்டில் தான் நம்ம அப்ளை பண்ணணும். இப்போதைக்கு ஆன்லைனில் அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு மட்டும்தான் ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ அப்ளிகேஷன் சப்மிஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிப்ரவரி 2 தான் வந்து ஓப்பன் ஆகுது. ஸோ பிப்ரவரி 2னா நாளைக்கிலேருந்து அப்ளிகேஷன் சப்மிஷன் வந்து ஓப்பன் ஆகுது. ஸோ நீங்கள் நாளைக்கிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் சப்மிட் பண்ண ஆரம்பிக்கலாம். இந்த டேட்லேருந்து நமக்கு கணக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா பிப்ரவரி 14 லாஸ்ட் டேட் முடியுது. நம்ம இங்கே ரெஜிஸ்ட்ரேஷன் இந்த ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்தால் மட்டும்தான் அப்ளிகேஷன் சப்மிஷன் பண்ண முடியும். இதுக்கு 16th வரைக்கும் டைமிங் கொடுத்துருக்காங்க. நீங்கள் 14th ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்தீங்கன்னா கூட பிரச்சனை இல்லை. அப்ளிகேஷன் சப்மிஷனை வந்து அங்கிட்டு ஒரு 2 days டைமிங் வந்து கொடுத்துருக்காங்க. கரெக்ஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 days டைமிங் வந்து கொடுத்துருக்காங்க. 17th 18th கரெக்ஷனுக்கு வந்து டைமிங் கொடுத்துருக்காங்க. ஸோ வெப்சைட்டில் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அப்டேட் எதுவும் பண்ணலை. ஏன்னா இன்னும் நிறைய இது வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகலை. இந்த வேக்கன்ட் போஸ்ட்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்டேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனெக்சர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணுறாங்க. ஹெல்ப் டெஸ்க் இது எதுவுமே அப்டேட் ஆக நிறைய இதை அப்டேட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போதைக்கு நமக்கு ஓப்பன் ஆயிருக்கக்கூடிய ஆப்ஷன்னா இந்த கிளிக் ஹியர் டு ரெஜிஸ்டர் அப்ளை இந்த ஆப்ஷன் மட்டும் தான் இப்போதைக்கு ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ அப்போ நார்மலாக ப்ரோ நான் வந்து டிசபிலிட்டி பர்சன் கிடையாது, என்கிட்ட எந்த ஒரு எக்ஸ்ட்ரா சர்டிஃபிகேட் எதுவுமே வந்து கிடையாது, லைக் நான் இந்த ரெக்ரூட்மெண்ட்க்கு அப்ளை பண்ணலாமா, எவ்வளோ மார்க் இருந்துச்சுன்னா எனக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஒரு அபோவ் 350 மார்க்குக்கு மேலே இருந்தால் கூட தாராளமாக முயற்சி பண்ணுங்கள். முயற்சி பண்ணுறதுனால தப்பு இல்லை. முயற்சி பண்ணாமல் நீங்கள் வந்து தோக்குறதை காட்டியும் முயற்சி பண்ணி தோக்குறதுனால எந்த ஒரு தவறுமே கிடையாது. நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். கிடச்சிச்சு அப்படின்னா லக்கு தானே. அப்ளையே பண்ணாமல் எனக்கு வேலை கிடைச்சிருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்காது. ஸோ முயற்சி பண்ணுங்கள். உங்களுக்கு முடிஞ்ச அளவு ட்ரை பண்ணி நாங்களுமே வந்து பண்ணி கொடுக்குறோம். ப்ரிஃபரன்ஸ் சூஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்கள் ஒரு மதுரை டிஸ்ட்ரிக்ட்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மதுரை டிஸ்ட்ரிக்டில் எந்த வில்லேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே உங்களுடைய கம்யூனிட்டி பேசிஸில் தான் வந்து பார்ப்போம். கம்யூனிட்டி பேசிஸில் உங்களுக்கு பண்ணலாமா இல்லை யூஆரில் பண்ணலாமா, யூஆரில் பண்ணால் அந்த பிளேஸ்க்கு உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குமா, இல்லை உங்களுடைய கம்யூனிட்டி எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஓபிசி அப்படின்னா ஓபிசியில் பண்ணால் உங்களுக்கு இங்கே கிடைக்க வாய்ப்பு இருக்குமா அப்படின்றத வந்து செக் பண்ணுவோம். ஸோ அதில் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கிற மாதிரியான
பிளேசஸை வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸாக வச்சு அடுத்தடுத்த ப்ரிஃபரன்ஸாக வச்சு நம்ம பண்ணி கொடுப்போம். ஸோ உங்களுடைய மாவட்டத்தில் நாங்களே வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து எந்த டிவிஷனில் என்ன ப்ரிஃபரன்ஸ் போட்டால் உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்கும் உங்களுடைய மதிப்பெண்ணுக்கு அப்படின்ற அடிப்படையில் உங்களுக்கு வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ இந்த ஜேடிஎஸ் ரெக்ரூட்மெண்ட்க்கு அப்ளை பண்ணுறது பற்றி உங்களுக்கு எந்த ஒரு சந்தேகங்கள் இருந்தாலும் சரி, உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு நாங்கள் ஃபுல் சப்போர்ட்டும் பண்ணுறோம். ப்ரிஃபரன்ஸ் சூஸ் பண்ணுறதாகட்டும், இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸில் இருந்து உங்களுக்கு லாஸ்ட்டில் ரிசல்ட் வருது இல்லையா, அது வரைக்கும் நாங்கள் ஃபுல் சப்போர்ட்டும் பண்ணுவோம். ரிசல்ட்டை பொறுத்தளவு ஃபர்ஸ்ட் லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜேடிஎஸ் லாஸ்ட் டேட் முடிகிறது வந்து இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, 16th டைமிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 16th அப்படின்னா ரிசல்ட்டை நம்ம எப்போ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுல இருந்து ஒரு 15 to 20 டேஸ்க்குள்ள அதிகபட்சமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் சப்ளிமெண்ட்ரி லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அப்படின்றப்போ மார்ச் 6க்குள்ள ஃபர்ஸ்ட் சப்ளிமெண்ட்ரி லிஸ்ட் வந்துடும். ஸோ மார்ச் 6க்குள்ள ஃபர்ஸ்ட் சப்ளிமெண்ட்ரி லிஸ்ட் வந்துருச்சு அப்படின்னா செகண்ட் சப்ளிமெண்ட்ரி லிஸ்ட் வந்து அதுல இருந்து ஒரு 20 to 25 டேஸ் ஆகும். மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா அது ஏப்ரலில் வரலாம், இல்லைனா மார்ச் லாஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா அதற்கான லிஸ்ட்டுமே வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் இந்த லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ப்ரீவியஸ் டைம்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜேடிஎஸ் ரெக்ரூட்மெண்ட்க்கு மொத்தமாக 6 சப்ளிமெண்ட்ரி லிஸ்ட் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ 2024-23 டைமிங்ல வந்து பார்த்தீங்கன்னா 8 வரைக்குமே வந்து 8 சப்ளிமெண்ட்ரி லிஸ்ட் வரைக்குமே ரிலீஸ் பண்ணாங்க. பட் இந்த முறை போன முறை 2025க்கு மொத்தமாகவே 6 சப்ளிமெண்ட்ரி லிஸ்ட் தான் வந்திருந்தது. இந்த முறை அதிக சப்ளிமெண்ட்ரி லிஸ்ட் எதிர்பார்க்கலாம். ஸோ வாங்க பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்க, முயற்சி பண்ணாமல் விட்டுறாதீங்க, முயற்சி பண்ணி பாருங்க. ஸோ உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் நாங்கள் பண்ணுறோம். நீங்கள் ஜேடிஎஸ் ரெக்ரூட்மெண்ட்க்கு அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஹை போஸ்ட் ஆஃபீஸ்னு மட்டும் மெசேஜ் பண்ணுங்க. கம்ப்ளீட்டாக என்னென்ன அப்ளை பண்ணுறதுக்கு டாக்குமெண்ட்ஸ் டீடைல்ஸ் தேவை அப்படின்றத அனுப்பிச்சுடுறேன். அதை மட்டும் நீங்கள் சென்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஜேடிஎஸ் ரெக்ரூட்மெண்ட்க்கு நாங்களே அப்ளை பண்ணி தந்துருவோம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோவை கண்டிப்பாக உங்கள் நண்பர்கள் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. அவங்களும் இந்த ஜிடிஎஸ் ரெக்ரூட்மெண்ட்க்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா இது அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தேங்க்யூ, பை.